ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎன்பிசி வந்து நம்ம ரீசெண்டாக அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. அக்டோபர் மந்தில் வந்து ரிசல்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோன்ட்டு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபரில் வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஆனால் வேகன்சிக்கு பற்றி எந்த அப்டேட்டும் வந்து கொடுக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 9500+ மினிமம் வந்து வேகன்சி வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு மேலே கொடுப்பாங்களான்றது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 4க்கு வந்து அவங்களுக்கு வேகன்சி வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா 2026 வந்து எலெக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் பாசிபிள் இல்லாத விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 9500+ வந்து நமக்கு வேகன்சி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது ரிசல்ட் வரப்போகுது. ஆனால் ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ நான் எவ்வளோ கொஷின்ஸ் 200க்கு எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருந்தா வந்து நான் இந்த குரூப் 4 வந்து என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஸோ குரூப் 4 ப்ளஸ் கொஷின்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ப்ளஸ் வந்து எவ்வளோ வேகன்சி எவ்வளோ கட் ஆஃப் போட்டு அவங்க ஜாப்ஸ் வாங்கியிருக்காங்க ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ 2019 2023 ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குது எவ்வளோ கட் ஆஃப் ஸோ வாங்கி அவங்க ஜாப்ஸுக்கு போயிருக்காங்க. 2024 வந்து எவ்வளோ கொஷின்ஸ் 200க்கு போட்டால் வந்து ஜாப்ஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2019 வந்து 9398 வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,117 வேகன்சி வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஸோ 2024 வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னா ஸோ 9500 வேகன்சி வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள் 2019 பாருங்கள். ஸோ 200க்கு வந்து எவ்வளோ கொஷின்ஸ் போட்டு வந்து ஜாப்ஸ் வாங்கியிருக்கான்னு பாருங்கள். இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 170+ போட்டிருக்காங்க. ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா 167+ போட்டிருக்காங்க. பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா 165+ வந்து போட்டிருக்காங்க. ஸோ எம்பிசியில் பார்த்தீங்கன்னா 164+ வந்து போட்டிருக்காங்க. ஸோ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 163+ வந்து போட்டிருக்காங்க. எஸ்சிஏயில் பார்த்தீங்கன்னா 160+ வந்து போட்டிருக்காங்க. ஸோ எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 159+ வந்து போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் 200க்கு இவ்வளோ கொஷின்ஸ் வந்து போட்டு 2019 வந்து ஜாப்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 2023 பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் வந்து 168+ போட்டிருக்காங்க. பிசியில் வந்து ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் லாஸ்ட்டாக ஸோ அந்த லெவலில் இருக்க கட் ஆஃபில் தான் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். பிசிஎம்மில் பார்த்தீங்கன்னா ஸோ 160+ போட்டிருந்து ஜாப்ஸ் வாங்கியிருக்காங்க. எம்பிசியில் வந்து 167+ போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எஸ்சியில் வந்து 164+ போட்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எஸ்சிஏயில் வந்து 162+ போட்டு வாங்கியிருக்காங்க. எஸ்டியில் வந்து 160+ போட்டு வாங்கியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பிஎஸ்டிஎம்லாம் இருக்குல்ல. ஸோ பிஎஸ்டிஎம்லாம் வச்சுருந்தா ஸோ பெருசாக வந்து இம்பேக்ட் ஆகாது குரூப் 4க்கு. குரூப் 2 கூட ஸோ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து இம்பேக்ட் ஆகும். நீங்கள் டைப்பிங் வச்சுருந்தீங்கன்னா அப்போது நார்மல் நம்ம கொடுக்குற கட் ஆஃபில் இருந்து ஸோ ஒரு 5 to 8 கொஷின்ஸ் வந்து லெஸ் ஆகும். டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா ஒரு 5 to 8 கொஷின்ஸ் வந்து லெஸ் ஆகும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி விடோஸ் அவங்களுக்கும் அதே சேம் தான். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2019 2023 வந்து ஸோ பார்த்தாச்சா? இப்போ பாருங்கள் 2023 ஏதாச்சும் கட் ஆஃப் குறைஞ்ச மாதிரி இருக்கான் 2019 2023க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அதிகம் தான். சரிங்களா? ஆனாலுமே பாருங்கள் நான் கட் ஆஃபும் கொஞ்சம் அதிகமாக இருக்கமா இருக்கா. ஸோ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. அதனால் வந்து 2025 குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து 2019 2023 ஸோ இதில் வந்து கட் ஆஃப் ரேஞ்ச் நம்ம பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா 2024 வந்து ஸோ 200க்கு வந்து மினிமம் வந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து போட்டால் வந்து ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2019 and 2023 கொஷின்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ 2024 கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் மாட்ரேட் லெவல் கொஞ்சம் டஃப் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ 2019 and 2023 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸை மட்டும் நல்லா படிச்சிருந்தாலே அழகாக வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் 2024 குரூப் 4 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ஸை தாண்டி அவுட் சைட் சோர்ஸும் கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கொஞ்சம் டஃப்பு தான். அதனால் கட் ஆஃப் லெவல் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிறத விட 1 or 2 கொஷின்ஸ் வந்து கம்மியாகும். நான் வேகன்சி பொறுத்து தான் வந்து எல்லாமே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9500+ ஸோ வேகன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதே தான் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2024 வந்து இப்போ ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா ஸோ 167+ கொஷின்ஸ் வந்து போட்டிருந்தா உங்களுக்கு பாசிபிள் இருக்குது. பிசி பார்த்தீங்கன்னா 165+,
ஸோ பிசிஎம் வந்து 158 ப்ளஸ்ஸு, எம்பிசி வந்து 165 ப்ளஸ்ஸு, எஸ்சி வந்து 162 ப்ளஸ்ஸு, எஸ்சிஏ வந்து 160 ப்ளஸ்ஸு, எஸ்டி வந்து 158 ப்ளஸ். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனாலுமே இதே லெவலில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா காம்படிஷன் வந்து அதிகம் இல்லையா? அதனால் வந்து நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்போவுமே வந்து கம்மி தான். ஸோ அதிகமாகிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.